இந்த வீடியோவில் நம்ம வந்து MySQL இருக்க டேட்டாவை எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து MySQLல எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த wamp சர்வர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அந்த ஐக்கான் ஓப்பன் ஆகலையா, ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு PHP myadmin அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், PHP and MySQL ப்ளேலிஸ்ட்டில். ஸோ இப்போ இதில் நம்ம யூசர் நேம் ரூட்டுன்னு கொடுக்க போகிறோம். டிஃபால்ட்டாக இதில் ரூட்டுன்னு தான் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம், எம்டியாக விட்டுட்டு இதில் MySQL அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கோ கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இது டேட்டாபேஸ் நம்மளுக்கு இது வந்து இங்கே தான் நம்ம டேட்டாபேஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேட்டாபேஸும் அதுக்குள்ளே நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, grade 1 அப்படிங்கிற டேபிள் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் சும்மா ஒரே ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட வேல்யூஸ் மட்டும் நம்ம கொடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதை இப்போ நம்ம வந்து PHP மூலிமா எப்படி இதை டிஸ்ப்ளே பண்ணுறது, இப்போ வெப்சைட்டில் எப்படி டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறது அப்படிங்கிற கோடிங் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேடை வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். யூஸ்வலாக வந்து உங்களோட C ட்ரைவில் தான் wamp சர்வர் வந்து ஸ்டோர் ஆகும். C ட்ரைவ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா wamp அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். wamp கிளிக் பண்ணிட்டீங்க, அதில் வந்து wwwன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே இதை நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இப்போ sugaiinstituteக்குள்ளே இது ப்ரோக்ராமுக்கு நான் ஜஸ்ட் ஒரு program 1 அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். கண்டிப்பாக .phpன்னு கொடுக்கணும். HTMLக்கு எப்படி .html கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி PHPக்கு .phpன்னு கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைப் பண்ண அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு PHP கோடிங் நம்ம போட போகிறோம். எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது டேட்டாவை அப்படிங்கிற கோடிங் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு PHP ஓப்பன் பண்ணிக்கோங்க. $PHP ஓப்பன் பண்ணோன்னே எப்போவுமே மறக்காமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை கோடிங்னால் பெருசாக கோடிங்கெல்லாம் போடுறப்போ நம்ம வந்து எண்டிங் வந்து சம்டைம்ஸ் மறந்துடுவோம். அதனால் ஃபஸ்ட்டே வந்து க்ளோசிங் போட்டு வச்சுக்கோங்க, டேக் க்ளோசிங் இதுவும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்டோட டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கோடிங் நான் ஃபஸ்ட்டு இப்போ காமிக்கிற ஒரு லைன். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கனெக்ஷன் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மாக நான் CON கொடுக்குறேன். நீங்கள் கனெக்ஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது வேரியபிள் நேம் தான், நீங்கள் CON பதில் வேறு என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக CON கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கோடிங் வந்து கிளியராக புரியும் பார்க்குறப்போ. ஸோ இப்போ MySQL_connect அப்படிங்கிறது என்னென்னா கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து டேட்டா பேஸு இதையும் கனெக்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காக MySQL_connect அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அது கொடுத்துருக்கோம். இப்போ இதில் 4 வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஹோஸ்ட், லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் உங்கள் சிஸ்டம் ரன் பண்ணுறதுல இந்த ப்ரோக்ராம் எங்கே ரன் ஆக போகுது உங்களோட சிஸ்டமில், அதுதான் இந்த லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா. செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த PHP myadmin ஓப்பன் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம், ரூட். ஸோ அந்த யூசர் நேம் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு. நம்ம பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்தோமா, இல்லை, அதனால் பாஸ்வேர்டு எம்டியாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் நேம் என்ன நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம டேபிளில் தானே நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அந்த டேபிளை நம்ம வந்து query கொடுத்து செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு SQL அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து டேபிளில் இருக்க வேல்யூ டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். அதனால் select star from இது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டு சின்டாக்ஸ் இது தான். ஒரு டேட்டாவை எப்படி வெளியே இதில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது. select star from grade 1 அப்படிங்கிறது என்னென்னா டேபிள் நேம். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டேட்டா பேஸ் நேம், grade 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டேபிள் நேம். இங்கே மேலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், டேட்டா பேஸ் நேம் அவங்களே கொடுத்துருப்பாங்க, டேபிள் நேம் அதுலேயே இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற நேம் தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் இதில் என்ன கொடுத்துட்டீங்களோ அதே கரெக்டாக வந்து நீங்கள் அதில் கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் செலக்ட், இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட், இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டா பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் இங்கே grade 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டேபிள் நேம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒரு லைனில் என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம், டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் லைனில் அந்த டேபிளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு MySQL_query.
இந்த லைன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா லிங்க் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து டேட்டாபேஸ் நம்ம லிங்க் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் டேபிள் இருக்க வேல்யூஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டேட்டாபேஸையும் டேபிளையும் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். அதனால mysql_query coin அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட் லைனோட வேரியபிள். SQL அப்படிங்கிறது என்ன, செகண்ட் லைனில் கொடுத்துருக்க வேரியபிள். இது ரெண்டையும் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். அப்போ தான் டேட்டாபேஸும் டேபிளும் லிங்க் ஆகி அந்த நம்ம அந்த க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இப்போ இதில் ரிசல்ட் இருக்கு இல்லையா, இதில் தான் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி எத்தனை ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டோட இது தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ரிசல்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து இருக்கும். இப்போது result check equal to mysql_num_rows. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் பொறுத்தவரை எல்லாமே வந்து ரோவாக தான் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போது நம்ம வந்து ரோ வைஸாக இருக்கிற டேட்டாஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இப்போ பார்த்திங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரெண்டையும் லிங்க் பண்ணுறோம். மூணாவது லைனில் என்ன பண்ணுறோம், ரெண்டையும் லிங்க் பண்ணியிருக்கோம். டேட்டாபேஸும் டேபிளையும் லிங்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் செக் ஈக்குவல் டு mysql_row என்ன பண்ணுறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா தான் கொடுத்துருக்கேன். அப்போ அதோட எவ்வளோ ரோ இருக்குது, இதில் ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த 1 அப்படிங்கிறது இப்போ இந்த ரிசல்ட் செக்கில் இருக்கீங்களா, அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, mysql_num ரிசல்ட். ஸோ இப்போ ரிசல்ட் செக்கில் என்ன இருக்குது, 1 அப்படின்னு இருக்கும். நம்ம இப்போ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி டேட்டா இருக்குதுன்னு அர்த்தம். இஃப் ரிசல்ட் செக் greater than 0 என்ன, இப்போ நீங்கள் எவ்வளோ ரோ க்ரியேட் பண்ணாலும் அவ்வளோ ரோ வந்து ரிசல்ட் செக்கில் இருக்கும். இப்போ 5 ரோ க்ரியேட் பண்ணிங்கன்னா 5ன்னு இருக்கும். ஸோ above 0 இருந்தாலே அதில் டேட்டா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ரிசல்ட் செக் greater than 0ன்னு போட்டுட்டு உள்ளே வரணும். உள்ளே இப்போ இஃப் லூப் ஓப்பன் பண்ணோன்னே வந்து அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரோ தானே இருக்குது. அப்போ டேட்டா இருக்குதுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதில் இருக்க டேட்டாவை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். இது வந்து while அப்படிங்கிற லூப்பில் கொடுக்க போகிறோம். இஃப்ங்கிற கண்டிஷனில் நம்ம வந்து என்ன செக் பண்ணியிருக்கோம், டேட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம். இருக்குது அப்படிங்கிறப்போ அது உள்ளே என்ட்ரி ஆகும். இப்போது while லூப்பில் ரோ ஈக்குவல் டு, ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரோ வைஸ் தான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். mysqli_fetch_associate அரே. ஏன்னா வந்து இப்போ ஒவ்வொரு ரோவுமே வந்து அரேவாக தான் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு ரோ வந்து ஒரு அரே, செகண்ட் ரோ செகண்ட் அரே, அந்த மாதிரி. ஸோ வந்து mysqli_fetch_associன்னு கொடுத்துருக்கலாம். அப்படின்னா என்னென்னா அசோசியேட்டிவ் அரே அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டில் தானே எல்லாமே இருக்குது டேட்டாஸ் நம்மளுக்கு, அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். mysqli இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன். இப்போ mysqli_query, mysqli_num_rows, mysqli_fetch_associate இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ while row equal to ஃபெச் பண்ணிட்டோம். இப்போ அந்த ரோல் இருக்க டேட்டாவில் ஃபெச் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு தனியாக அந்த whileலாம் உங்களுக்கு வந்து டீச் பண்ணணும் சொல்லுங்கள். தனியாக ஒரு வீடியோவில் நான் வந்து இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் while loop பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ student_name வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். எக்கோ அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ரோவில் இப்போ நம்ம இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அது கரெக்டாக கொடுக்கணும். student_, அந்த காலம்க்கு நம்ம நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நேம் இங்கே வந்து கரெக்டாக கொடுக்கணும். student_name எக்கோ ரோ ஆஃப் student_name. இப்போ இதான் பார்த்திங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட். இதில் தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து sugaiinstitute அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லையா ஃபோல்டர் நேம், அதனால் sugaiinstitute ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ப்ரோக்ராம் நேம் வந்து நான் கொடுக்க போகிறேன். /program1.php அப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ இல்லை உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆச்சு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் நான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்கேன், ஏன்னு கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே வந்து ஏ டிஸ்பிளே ஆயிடுச்சு. எக்கோ ரோ ஆஃப் ஸ்டூடெண்ட் நேம். இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ஏதாவது டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா எகெயின் நீங்கள் எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த இது கொடுத்துக்கலாம்.
இப்போ எக்கோவில் row of student underscore regno அப்படிங்கிற ரெஜிஸ்டர் நம்பர். ஏன்னா வந்து இந்த நேம் தான் நான் வந்து காலம் நேமாக நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் என்னோடய டேபிளில். அதனால் அந்த நேம் கரெக்டாக கொடுக்கணும். regno ஸ்டூடெண்ட். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேட்டாபேஸில் இருக்க வேல்யூவை பிஹெச்பியில் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இப்போ வந்து சேம் லைனில் இருக்குது. எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் வேணும் அப்படின்னா நான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் பிஆர் அப்படிங்கிறது பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி HTML படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது நெக்ஸ்ட் லைனில் வந்துடும். ஸோ இதுவே வந்து டேபிளெலாம் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இப்படி தான் டேட்டாபேஸில் இருக்க வேல்யூவை நீங்கள் வந்து PHP கோடிங் மூலிமா உங்களோட பேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டார் எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, ஸ்டார் கொடுத்தா அது எல்லா காலமையும் வந்து செலக்ட் பண்ணிக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு காலம் தான் வேணும்னா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம், நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் மட்டும்தான் வேணும்னா நீங்கள் அது கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணும், REGNO ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் REGNO டிஸ்பிளே பண்ணாது. அதுக்காக தான் நம்ம என்ன கொடுக்குறோம், ஸ்டார் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டா எல்லா காலம் வேல்யூஸுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஸ்டார் கொடுக்குறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கிரேட் 1 அப்படிங்கிறது என்ன, டேபிள் நேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா REGNO உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ரெஜிஸ்டர் நம்பரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். எங்கேயாவது நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க டேபிள் இருக்க வேல்யூவை PHPயில் இப்படி தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த கோடிங் வந்து போட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே வந்து ஹோஸ்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது நான் ஆல்ரெடி கோடாடியெல்லாம் காமிச்சலே, அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, யூசர் நேம் க்ரியேட் பண்ணுறதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுவுமே உங்களுக்கு நான் செப்பரேட் வீடியோவில் எப்படி அதில் வந்து க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இது ரன் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.